all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். இப்ராஹிம், இன்னைக்கு காலையில உங்க கட்சி அலுவலகத்தில் நடந்த கொண்டாட்டங்கள்லாம் பார்த்தோம். பட் நிலைமையை பார்க்கிறோம், இன்னும் கூட யூ மைட் ஹோல்ட் a சான்ஸ். ஆனா பாஜக நீங்க எதிர்பார்த்தது போல ஒரு படுதோல்வியை நோக்கி போகவே இல்லை. they are ahead of you as of now. வணக்கம். அப்ப காங்கிரஸ் கட்சி என்பது படுதோல்வியை நோக்கி போகல அப்படின்றது, பாஜக படுதோல்வியை நோக்கி போகல அப்படின்றத நீங்க மக்கள் இடத்துல நம்ம இன்றைக்கு வாக்கு சதவீதமோ இல்ல நீங்க இந்த நம்பரோ கவுண்ட் பண்ணல. நீங்க என்ன சொன்னீங்க? 370 ஆர்டிகளை எடுத்து விட்டால் நாங்கள் நேரடியாக ஜம்மு காஷ்மீர்ல எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகம், கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம்னு சொன்னாங்க. இந்திய நாட்டு பிரதமருடைய இந்த 100 ஆண்டு நாளுடைய சாதனையை போன மாசம் தான் கொண்டாடி முடிச்சாங்க. அதுக்குள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காங்கிரஸ் லீடிங்ல இருக்கு. இப்பயுமே ஹரியானால there is a lots of chance to come காங்கிரஸ் பார்ட்டி. நான் என்ன கேட்கிறேன், மக்கள் எதை வைத்து இன்றைக்கு வாக்களிக்கிறார்கள், மக்கள் எதை வைத்து இன்றைக்கு பாஜகவை கண்காணிக்கிறார்கள் தான் இங்க இருக்கக்கூடிய மெயின் டோர் கேம்பெயின். நாங்க இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தெளிவாக ஒரு அத்தியாயத்தை பிடிச்சிருக்கோம். கேஸ்ட் சென்சஸ் எங்களுக்கு முக்கியம், நாங்க இதுல மாற்று கருத்தே இல்லாம இருக்கிறோம். அதே நேரத்துல ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓபிசியோடைய கன்சல்டேட் பாலிடிக்ஸ் இதை நாங்க தெளிவாக வைக்கிறோம். அதே நேரத்துல இன்றைக்கு வேலை வாய்ப்பு இன்மை அதை நாங்க உறுதிப்பட செய்யறோம். அதே மாதிரி கிசான் ஆவாஸ் யோஜனா, அதாவது விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய மினிமம் ஆதார விலை அதை நாங்க உறுதிப்பட செய்ய சொல்றோம். இதெல்லாம் இன்றைக்கு பாஜக தொடர்ச்சிருந்ததுடைய போக்குதான் இன்றைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கட்டும், ஹரியானாவில் இருக்கட்டும், காங்கிரஸ் இல்ல ஹரியானா எப்படி இந்த பட்டியல்ல சேர்க்கறீங்க? ஹரியானா வாஸ் a state where you were expected to win massively. அது இல்ல, அது நடக்கல. இல்ல இப்ப நீங்க ஹரியானாவுடைய டோட்டல் இன்னும் கவுண்டிங் முடியல. இன்னொரு விஷயம், நீங்க அப்படியே வச்சுக்கிட்டா கூட ஹரியானா இந்த காங்கிரஸ் இந்த பேட்டில் தானே, நீங்க ஃபீல்டுல அவுட் ஆஃப் தி ஃபீல்ட் காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ற அப்படி இல்ல சார். எந்த கட்சியுமே தேசிய கட்சி உட்பட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆளாத ஒரு மாநிலத்துல அவங்க 3வது முறை இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னா, இதை ஒட்டி கொடுப்பாங்கன்னா, இஸ் தட் நாட் இம்ப்ரெசிவ்? வெரி குட் கொஸ்டின். இப்ப இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதாவது என்னன்னா, 10 ஆண்டு காலமாக இந்த பாஜக கட்சி ஆண்டு வருகிறது. அதோடைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே இந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்காங்கன்றீங்கல்ல, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னே இருக்குது. ஹரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மக்கள் ஒரு பார்வை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறது ஒண்ணு, ரெண்டாவது பாஜக கட்சி இதையெல்லாம் செய்யவில்லை. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மும்பைல சத்ரபதி சிவாஜி சிலை விழுந்ததுல இருந்து, டெல்லி விமான நிலையத்தில இருந்து பண மதிப்பிழப்பு, வேலையின்மை, அதே நேரத்துல தொடர்ந்து செபி அதானி போன்ற இந்த விவகாரம் எல்லாமே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப தொடர்ந்து 100 நாட்களாக இவர்கள் 100 நாள் சாதனை என்று சொல்லி முடிந்து ஒரு வாரம் ஆகல. இன்னைக்கு ஹரியானால காங்கிரஸ் மிகப்பெரிய பேட்டில் ஃபீல்ட்ல பாஜகவுடைய பேட்டில் ஃபீல்ட் கொடுக்குது. எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் இன்னைக்கு போட்டியில இருக்கு, வேற எந்த கட்சியும் இல்ல. சரி, அப்படியே அந்த பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போனீங்கன்னா பிடிபியோட அலையன்ஸ் இருக்காங்க, பிடிபியோட அலையன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க. இல்லாத போதும் காங்கிரஸ் இந்த பிராந்திய கட்சியை தாண்டி காங்கிரஸ் எந்த அளவுக்கு முன்னிலை எடுத்திருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? 370 ஆர்டிகள் எடுத்து விட்டால் இந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்து விட்டது, நாங்கள் செய்ய வேண்டியதை சாதித்து விட்டோம்னு சொன்னீங்கல்ல. ஆனா அது ஃபீல்ட்ல இம்பாக்ட் ஆச்சா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீங்க என்ன சொன்னீங்க? இலவசம் freebies should be avoided சொன்னீங்க. ஆனா ஃப்ரீபீஸ் தானே நீங்க பேசுறீங்க. 18,000 ரூபாய் பெண்கள் கொடுக்குறோன்றீங்க, இலவச மடிக்கணினி சொன்னீங்க, இலவச சிலிண்டர் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் சொன்னீங்க. எதெல்லாம் காங்கிரஸ் தன் யுக்தியாக தேர்தல் அறிக்கையில கொடுத்ததோ அதை அனைத்துமே இன்றைக்கு பாஜக காங்கிரஸ் பார்ட்டியை கண்டுபிடிச்சுதான் உங்களால இந்த தேரவே முடியுதுங்கிறார் திரு நாராயணன். சுருக்கமா வர முடியுது. அதுதானே கிடையாது. நம்ம உச்ச நீதிமன்றத்துல கூட இந்த ஃப்ரீபீஸ் பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறோம், பாஜக நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எது எதெல்லாம் அத்தியாவசியமோ அதை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அத்தியாவசியத்தை கொடுப்பது தவறு கிடையாது. உச்ச நீதிமன்றத்துல நாங்க என்ன அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறோமோ அதைத்தான் பின்பற்றுகிறோம். அதனால இந்த குற்றச்சாட்டு என்பதே தவறான உங்களுடைய சொலிசிட்டர் ஜெனரல் தான். இல்ல சார், நான் மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய அபிடவிட் பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. நான் வேணும்னா நான் ஃபுல் அவுட் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால எங்களுடைய கொள்கை அந்த விஷயத்துல என்ன இருக்கோ அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில ஒரு மிக சிறந்த பொருளாதார முன்னேற்றத்துல கட்டமைப்புகளை பெருக்குவதில், குறிப்பா ஹரியானாவில கட்டமைப்புகளை பெருக்குவதில், டிஜிட்டல் முக்கியமா திரு மனோகர்லால் கட்டார் அவர்கள்
தெளிவாக ஆட்சியில அந்த டிஜிட்டல் முன்னேற்றத்தை ஹரியானாவில் கொண்டு வந்தார்ன்றதை புரிஞ்சுக்கங்க. இதுதான் மிக முக்கியமானது. நான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திரு மனோகர்லால் கட்டர் அவர்களை சந்தித்த போது கூட மிக தெளிவாக சொன்னார், நமக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது வெற்றி வாய்ப்பு. அதனால ஊடகங்கள்ல சொல்வது போலவோ அரசியல் விமர்சனம் மனோகர்லால் கட்டர் நல்லா தமிழ் பேசுவார்ல, இங்க தமிழ் கற்றவர் அருமை. ஆமா, நல்லா தமிழ் பேசுவாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டெல்லியில வந்து ஒரு 100 பேர் மத்தியில நாங்க 2 பேர் தமிழ் பேசிட்டு இருப்போம். அது ஒரு கோர் ஹிந்தி பெல்ட்டை சேர்ந்த ஒருவர். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப தெளிவா பேசுவாரு. அதே மாதிரி ஒரு சிம்பிளான மனிதர். அவர் வந்து தெளிவா சொன்னார், நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இப்போது இதுல ஊடகங்கள்ல வருவது போலவோ அரசியல் சொல்வது போலவோ இல்ல, அதனால தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. அதன் அடிப்படையில தான் நானும் சந்தி டிவியில உள்ள நுழைஞ்ச உடனே சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம்னு சொன்னேன். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.